ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමයට ස්තුති වේවා. 21ஆம் தேதி ஏப்ரல் 2024. 2024 4වෙනි මාසේ අප්‍රේල් මාසේ 21 වෙනි හිරු දින. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நான் என்ன பிரசங்கம் பண்ணினேன்னு Facebookல இருக்கும். මම මොන වගේ දේශනාද කරන්න කියලා Facebook එකේ තිබෙනවා. ஆமென். ආමේන්. நான் எப்பொழுதும் எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறது குறைவு. මම නිතරම ලියලා print out එක ගන්න එක අඩුයි. அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்றது குறைவு. print out එක කරන ෆයිල් කරන එක අඩුයි. ஆனா அது செய்தால் இன்னும் நல்லா. එහෙම කළොත් ඊට වඩා හොඳයි. ஆகையினாலே அந்த டேட்ல என்ன என்னுடைய செய்தி என்ன அப்படி இருக்கிறது. ඒ දිනයට අවශ්‍ය කරන මගේ පණිවිඩ එමම තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நல்ல வெப்பம் நிறைந்த நேரம். හොඳ උෂ්ණ අධික කාලයක්. அதிகாலையில எத்தனை மணிக்கு மழை பெய்தது என்று யாருக்காவது தெரியுமா? කාටට මතකද අලියම් වේලේ කීයටද විතර වැස්ස පටන් ගත්තේ? மழை பெய்தது தெரியும். වැස්ස ආවා කියලා දන්නවා. ஆனா எத்தனை மணிக்கு பெய்தது உங்களுக்கு தெரியாது. කී දෙනෙකුට වැස්ස පටන් ගත්ත වෙලාවද මතකද? கவனிங்க, 3 மணிக்கு இல்ல. 3ට නෙමෙයි. நான் 11:40 இருந்து உட்கார்ந்து இருந்தேன் 12 மணிக்கு ஜெபிக்க. මම 11:40 ඉඳන් නැගිටලා හිටියා 12ට යාඥා කරන්න. முதல் 12 மணில இருந்து வேதம் வாசிச்சு ஒரு 5 அதிகாரம் வாசிச்சிட்டு පළමු 12 ඉඳලා පරිච්ඡේද 5ක් විතර බයිබලේ කියවලා அதுக்கு பிறகு தான் ஜெபத்துக்கு இருந்தேன். ඊට පස්සේ තමයි යාඥාවට වාඩි වුනේ. அதுக்கு பிறகு தான் மழை பெய்ய தொடங்கினது. ඊට පස්සේ තමයි වැස්ස පටන් ගත්තේ. கவனிங்க, අවධානය යොමු என்னுடைய කරන්න. பிரசங்க தலைப்பு இதுதான். දේශනාවේ මාතෘකාව මේකයි. தொடர்ந்து நாமோ தொடர்ந்து நாமோ தொடர்ந்து அப்பி දිගටම අපි කියනවා මාතෘකාව. தொடர்ந்து நாங்க எல்லாரும். දිගටම අපි ඔක්කොම කියන මාතෘකාව. 1 கொரிந்தியர் 16 13 14. පළවෙනි කොරින්ති 13 14 15. 1 கொரிந்தியர் 16 13 இருந்து 14 வரை. පළවෙනි කොරින්ති 16 தாத்துன தா அத்தர. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், இடம் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. கவனிங்க, பரிசுத்த பவுல் ஒரு நல்லதொரு ஆலோசனையை கொடுக்கிறார். ශුද්ධ පෞල්තුමා මාර්ගයෙන් දෙවියන් වහන්සේ අපට හොඳ දැනුමුතුකමක් ලබා அதுதான் දෙනවා. தொடர்ந்து சபையாராகிய நாங்கள் ඒක තමයි දිගටම සභාව වන අපි நாம் சபையாக அவருடைய சரீரங்களே அங்கமா இருக்கிறோம். අපි සභාවක් ඇටියට ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයේ අවයවයන් ලෙස அதுல සිටිනවා. வரங்கள் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். එයින් දීමනා එකිනෙකට වෙනස්ව තිබෙනවා. ஊழியக்காரரா இருக்கிறோம், மூப்பர்மாரா இருக்கிறோம், பிரதான தலைவர்களாக இருக்கிறோம். අපි ප්‍රධාන නායකයන්, සේවකයන්, ඒ වගේම සභාවේ විවිධ ආකාර තනතුරු දරන අය සිටිනවා. வேதம் எங்களுக்கு சொல்வது கேளுங்க, விழித்திருங்கள். දෙව වචනේ අපිට සටහන් කරනවා අවදිව සිටින්න. எப்பொழுதும் விழித்திருங்கள். නිතරම අවදිව සිටින්න. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ඇදහිල්ලේ ස්ථීර වන්න. கவனிங்க, புருஷராயிருங்கள். පුරුෂයන් මෙන් සිටින්න. புருஷராயிருங்கள். පුරුෂයන් මෙන් සිටින්න. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. නිතරම සියලුම ක්‍රියාවලදී ප්‍රේමයෙන් ක්‍රියා කරන්න. ஏன் விழித்திருங்கள் என்று சொல்லப்படுது? ඇයි අවදිව සිටින්න කියලා සඳහන් කරන්නේ? நான் யார்? මම කවුද? என்னுடைய அடையாளம் என்ன? මාගේ සලකුණ කුමක්ද? எதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம்? කුමක් සඳහාද අපි රැඳී සිටින්නේ? என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, මට සමා වෙන්න. கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. බොරු උපදේශාත්මකව අධික ලෙස ව්‍යාප්ත වෙලා තිබෙනවා. அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் false doctrine. ඒ වගේම බොරු ඉගැන්වීම් ක්‍රම කියලා අපි සඳහන් කරනවා. இன்னும் சொல்ல போனால் செழிப்பு உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. තවත් කියනවා නම් ඇවිල්ලා සපලත්වයේ ඉගැන්වීම් අධිකව තිබෙනවා. நான் ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன். එක දේශනාකාරයෙක්ගේ දේශනාවට මම සවන් දෙනවා. இயேசு விடுதலையை கொடுக்கிறார். යේසුස් වහන්සේ නිදහස්කම உனக்கு දෙනවා. வாழ்நாள் முழுவதும் உனக்கு விடுதலை. ඔබේ ජීවිත ගමන මුළු මනින්ම නිදහස්. அவர் விடுதலை கொடுத்தா வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் தான். උන්වහන්සේ නිදහස් දුන්නොත් ජීවිත ගමනේ මුළු මනින්ම ප්‍රීතිය තමයි. அதை கேட்ட மக்கள் එය ඇසුවා වූ ජනතාව நல்லா சினிமா பாக்குறாங்க. හොඳට චිත්‍රපට බලනවා. நல்லா சினிமா பாக்குறாங்க. හොඳට චිත්‍රපට බලනවා.
நல்ல ரகசிய குடிக்காரரா இருக்கிறாங்க. හොඳට රහස් ලෙස බීමත්කමට ඇබ්බැහි சில வியாபாரிகளை பார்த்தால் සමහර ව්‍යාපාරිකයන් දිහා බැලුවොත් சம்பளங்களை பெருக்கி வியாபாரங்களை பெருக்கிறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. තමන්ගේ ආදායම අධික කරගන්න ව්‍යාපාරවල ඒ සීමාව අධික කරගන්න දුවනවා. மேலே ஒரு பரலோகம் இருக்கிறது என்ற எண்ணம் இல்லாமல் பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ඉහළ ස්වර්ගයක් තිබෙනවා නේද කියලා අදහසෙන් තොරව තමන්ගේ භූමික වස්තුව අධික இந்த කරගන්න. உலகத்துல சம்பாதித்து நல்லா இருந்து இந்த உலகத்தோடு முடிவடையட்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக வாழுகிறார். මේ ලෝකයේ තුල සියල්ල රැස් කරලා මේ ලෝකයේ සියල්ල භුක්ති විඳලා අවසන් වෙමු කියන අදහසෙන් ජීවත් වෙනවා. கவனிங்க, இதனால මේ නිසා இந்த பிரசங்கியார் நல்ல பிரசங்கம் தான், சுவிசேஷம் தான். හොඳ සුභාරංචි හොඳ දේශනාවක් තමයි. ஆனா மக்களோட வாழ்க்கையில மாற்றம் இல்ல. නමුත් ජනතාවගේ ජීවිතයේ වෙනසක් නැහැ. அவன் இரவு போய் குடிக்கிற இடத்துல பார்களை போய் உட்கார்ந்து குடிச்சு கொண்டு தான் இருக்கான். ඔවුන් රාත්‍රී කාලයේ බොණ්ඩ ඕන තැන්වල ගිහිලා බීමත් කමේ නියැලෙනවා. சேர்ந்து போய் சும்மா உதாரணமா சொல்ற ஒன் கோல் பேஸ்ல போய் தியேட்டர்ல படம் பாக்குறோம் பார்த்து கொண்டு தான் இருக்கான். ගානකදරිකෝ වන් ගෝල් පේස් එකට ගිහිලා චිත්‍රපටි බලන අය බලනව ඉන්නවා. நல்ல ஃபன், நல்ல உலகத்தை அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறான். හොඳට මේ ලෝකාකාර තෘප්තිමත් දේවල් වලට ඇබ්බැහි වී සිටිනවා. அவன் விரும்பினதை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான். ඔවුන් කැමති වෙන ආකාරයෙන් ජීවත් වෙනවා. ஒரு பக்கம் கள்ள உபதேசங்கள், එක පැත්තකින් බොරු උපදේශාත්මක ඉගැන්වීම් ක්‍රම, இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? අනිත් පැත්තේ මොකද්ද? செழிப்பான உபதேசம். ඒ වගේම සපලත්වයේ ඉගැන්වීම. காலையில எழும்பியாச்சு, උදෑසන නැගිට්ටා, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு எழும்பியாச்சு, ඉරිදුන 6ට නැගිට්ටා, 8 மணிக்கு ஆராதனை, 8ට නමස්කාරය, நல்லா குளிச்சாச்சு, හොඳට නෑවා. சேர்ச்சுக்கு விசுவாசிகள் வர முதல் சேர்ச்சுக்கு போய் உட்கார்ந்தாச்சு. ඇදහිලිවන්තයෝ එන්න ප්‍රථම සභාවට ගිහිලා වාඩි වෙනවා. பாஸ்டர் பிரிகேஸோட வாராரு. පාස්ටර්තල බීෆ් ක්‍රේස්සත් එක්ක එනවා. பாஸ்டர் பிரிகேஸோட வாராரு. පාස්ටර්ත් එනවා මේ වගේ. பிரிகேஸோட வாராரு. බීෆ් ක්‍රේස්සත් එක්ක එනවා. வாசல்ல நிக்கிறாங்க. දොරකඩ ඉන්නවා. பாஸ்டரை கை கொடுத்து வரவேற்கிறாங்க. පාස්ටර්ට අත දීලා පාස්ටර්ව කැඳවනවා. அந்த கல்ல பாவத்தோடு வாழ்றவன் உலகத்தை அனுபவிக்கிறவனை பார்த்து பாஸ்டர் யூ ஆர் த மேன் ஆஃப் காட் என்று சொல்லிட்டு போறாரு. ඒ ලෝකයේ භුක්ති විඳින්නා වූ ඒ සොරකම් සහිත ජීවිතයක් ගත කරන මනුෂ්‍යව බලලා ඒ පාලකවරයා කියලා යනවා ඔබ තමයි දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා. யூ ஆர் த மேன் ஆஃப் காட். ඔබ තමයි දෙවියන් நீ වහන්සේගේ මනුෂ්‍යයා. கடவுளுடைய மனுஷன். ඔබ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා. அவன மறுபக்கம் என்ன தெரியுமா? ඔගේ ඇතුළාන්ත පැත්ත මොකද්ද? இன்னும் தேவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். තවමත් දෙවියන් වහන්සේව වේදනාවට ලක් කරනවා. நீங்க யார்? ඔබ කවුද? நீ யார்? ඔබ කවුද? நீதிமானே நீ யார்? ධර්මිෂ්ඨයනි ඔබ කවුද? சபையில ஆண்டுடைய அங்கமா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? සභාවේ අවයවයක්ව සිටින්නා වූ ඔබේ ජීවිතය මොන වගේද? எப்படி அவர் சொல்றார் வந்து ඔව් කියනවා வேலாசனை மம யனவா பள்ளியட்டு. நீங்க தமிழ்ல சொல்லுங்க. நான் சீக்கிரமாய் நான் ஆலயத்துக்கு போயிருவேன். போயிருவேன். பாஸ்டர் பாப்பாரு. පාස්ටර් බලනවා. வெல்கம். සුබපතලා පිළිගන්නවා. Praise the Lord. praise the lord You are කියනවා. the man of God. ඔබ තමයි දෙවියන් වහන්සේගේ Oh, මනුෂ්‍යයා. wonderful. ඒක ඉතා ප්‍රීතිමත් බලවන්තයි කියනවා. சோடா கேர்ள்ஸ் ஏதோ வருது அவருக்கு. සෝඩා බෝතලයක් කඩනවා වගේ වෙනවා. வரும் ஒரு நாளைக்கு. එක දවසක් පැමිණෙයි. வரும். එක දවසක් පැමිණෙයි. கவனிங்க. අවධානය යොමු ஒரு කරන්න. பக்கம் கள்ள உபதேசம், එක පැත්තකින් බොරු ඉගැන්වීම්, இன்னொரு பக்கம் செழிப்பு உபதேசம், එක පැත්තකින් සපලත්වයේ ඉගැන්වීම්, இன்னொரு பக்கம் பாவ சோதனைகள் நமக்கு இருக்கிறது. අනිත් පැත්තෙන් පෞකාරකමේ පරීක්ෂණයන් අපිට තිබෙනවා. இயேசுவை பார்த்து பிசாசு சொன்னா යේසුස් වහන්සේව බලලා යක්ෂයා කිව්වා இப்ப என்னது கல்லப்பமாக்கு. දැන් පුළුවන් නම් මේ ගල රොටියක් කරන්න. இயற்கைக்கு மாறாக செயல்படு. ඔබ ස්වභාවදාමින් දෙවියන් වහන්සේගේ පිහිටීමෙන් එයායින් බලය ක්‍රියාත්මක කරන්න. இன்றைக்கும் ஒரு விசுவாசி இந்த நிலைமைக்கு வர இல்லை. අදටත් ඇදහිලිවන්තයෝ මේ தත්ත්වයට ආවේ නැහැ. குறைவு, வெறுமை, வறுமை, தேவை நிறைஞ்சிருந்த நேரம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லுகிற ஒரு குடும்ப தலைவன் இல்ல, ஸ்திரீ இல்ல, பிள்ளைகள் இல்லை. අඩුපාඩුකම් හිඟකම් අධික වෙන මේ කාලය තුලදී මනුෂ්‍යයා තවම වර්ධනය වෙලා නැහැ. මනුෂ්‍යයා ජීවත් වෙන රොටි වලින් පමණක් නෙමෙයි දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් පිටවෙන වචනයෙන් කියනව තැන කියන්නට තවමත් මනුෂ්‍යයා ස්ත්‍රියෙක්ව පුරුෂයෙක්ව වර්ධනය වෙලා නැහැ. சொல்லுங்க ஹalleluya. හලෙලූයා.
சொல்லுங்க ஹalleluya. හලෙලුයා. குறைவு இருக்கு, අඩුපාඩුකම් තිබෙනවා. தேவை இருக்குது. අවශ්‍යතාවයන් තිබෙනවා. பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டி கொண்டிருக்கிறோம். පාපයට ඉහළින් පාපේ රැස් කරමින් සිටිනවා. அதுதான் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சி அடைஞ்சிட்டு. ඒ නිසා ඔවුන්ගේ ආත්මික ජීවිතයේ බිඳ වැටීම් දකිනවා. இந்தியாவிலே ஒரு இன்ஜினியராய் படித்த ஒரு ஊழியக்காரன், ඉන්දියාවේ ඉංජිනේරුව අධ්‍යයන අධාරුව වූ සේවකෙක් அவர் சொன்னார், மகனுக்கு ඔව් කිව්වා තමගේ පුතාට படி, ඉගෙන ගන්න. படிக்க முதல் வேதத்தை வாசி. ඉගෙන ගන්න ප්‍රථම දේව වචනය කියවන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. முதல் எதை வாசி? මොකද්ද ප්‍රථම කොට? 50 அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசி. පරිච්ඡේද 50ක් හරි කියවන්න. 30 அதிகாரம் வாசி. 30ක් කියවන්න. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணு, ඊට පස්සේ යාඥා කරන්න. படி. ඉගෙන ගන්න. தேவன் உன்னை செழிப்பாக்குவார். දෙවියන් වහන්සේ නුඹව සඵලත්වයට පත් தேவன் உன்னை மேன்மை அடைய பண்ணுவார். දෙවියන් වහන්සේ නෙඹ උතුම් කොට තබයි. எல்லாமே பாவத்துக்கு இழுக்கக்கூடிய காரியங்கள் தான் உலகத்திலே பெருகி இருக்கிறது. මේ ලෝකයේ තුල මනුෂ්‍යව පාපයට ඇදගෙන යන්නා වූ කාරණා අධික ලෙස වර්ධනය වෙලා තිබෙනවා. கள்ள உபதேசம், බොරු ඉගැන්වීම්, செழிப்பான உபதேசம், සඵලත්වයේ ඉගැන්වීම්, பாவ சோதனை, පෞකාරකමේ පරීක්ෂාව, ஆவிக்குரிய வாழ்க்கை வேதத்துல தங்கியே இல்லை. ආත්මික ජීවිතය දේව වචනයට එකඟව රඳා පැවැත්මක් නැහැ. நான் இயேசு சுவாமியை குறித்து சிறு வயதை குறித்து படித்து கொண்டிருந்தேன். මම යේසුස් වහන්සේ ගැන උන්වහන්සේගේ ළමා කාලය ගැන ඉගෙන ගන්නවා. 12 வயசுல இயேசு தேவாலயத்துல நிக்கிறார். අවුරුදු 12 දී යේසුස් වහන්සේ දේව මාලිගාවේ සිටිනවා. அப்படி என்ற அம்மா மரியாள், அப்பா யோசேப்பு வளமையாக எருசலேம் தேவாலயத்துக்கு போறவங்க. එහෙනම් ඒ මව් මරියාසා පියව් යෝසෙප් පුරුදු පරිදි ජෙරුසලමේ දේව මාලිගාවට යන්නේ නැහැ. பிள்ளையையும் கொண்டு போய் பழக்குனவங்க. දරුවාවත් රැගෙන ගිහිලා පුරුදු පුහුණු කරපු අය. 3 நாளைக்கு பிறகு இயேசுவை காண இல்ல. දවස් 3කට පස්සේ යේසුස් වහන්සේව දකින්න නැහැ. விசாரமா தேடுறாங்க. ඔවුන් ඉතා උවමනාවෙන් සොයනවා. இயேசு மூப்பர் வேதபாரகர் மத்தியில பேசி கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ වැඩිමාල්ලෝ දේව වචනේ පඬිතුයන් අතරේ දේව වචනය ගැන කතා කරමින් සිටිනවා. பிள்ளைய பார்த்து அம்மா கேக்குறா, எங்க ஐயா போயிருந்த, உன்னை காண இல்லைன்னு. දරුවව බලලා ඒ අම්මා කියනවා කොහෙද පුතේ අපිට වේදනාත්මක දෙන්න ගියේ නේ බෝ දකින්න නැත්තේ ඇයි කියලා අහනවා. விளங்கிக் கொள்ளுங்க, හොඳට තේරුම් ගන්න. பிதாவுக்கு அடுத்த காரியத்தை நான் செய்ய வேண்டி இருக்கிறது. පියාණන් වහන්සේගේ කොටස් මා විසින් කළ යුතුව තිබෙනවා. பிள்ளை பேசுற வார்த்தையை பாருங்க. දරුවා කතා කරන විලාසයේ වචනවල ඒ සාරත්වය බලන්න. மரியாள் யோசேப்பு அதை இருதயத்திலே மனதிலே வைத்தார்கள். මරියාසා යෝසෙප් මේ වචන තමන්ගේ සිතේ ධාරණය කරගත්තා. பிதாவுக்கு அடுத்தது என்ன? பிதாவுக்கு உள்ள காரியம் என்ன? පියාණන් වහන්සේගේ ඊළඟ කොටස් මොනවද? நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆண்டவருக்காக. මා විසින් කළ යුතු කාරණා බොහොමයක් තිබෙනවා පියාණන් වහන්සේගේ වැඩ. 12 வயதுல சொன்ன வார்த்தை. වසර අවුරුදු 12ක් වැනි වයස් සීමාවෙදී ප්‍රකාශ කළදී உங்களோட பிள்ளைகள் என்ன தெரியுமா சொல்லுது? ඔබගේ දරුවා මොනවද කියන්නේ? தங்கையோ பார்த்து கொண்டு, தங்கையோ. දංගයෝ කියන්න වේ චිත්‍රපට බලන වයි කුඩාන சித்திரப்பட்டனமே நாடகம். தங்கையோண்டா குளப்படிக்காரன். දංගයෝ කියලා කියන්නේ කාටුන් එකක් ළමයින්ට ළමයි කාටුන් එකක්. சிலது அங்கமா பார்த்து கொண்டிருக்கு. ගොඩක් උවමනා அங்கமான்னு ஒரு අංගමාන් කියලා කතාවක් තිබෙන ඒක බලනවා. பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எது தெரியும்? දරුවන්ට මේක කොහොමකද දන්නේ? இனி கடவுளுக்கான வாழ வேண்டும், செய்ய வேண்டும் ஏதாவது இருக்கா? ඇයි මින් ඉදිරියට දෙවියන් වහන්සේ නිසා ජීවත් වෙන්න ඕනේ, දෙවියන් වහන්සේ නිසා ක්‍රියා කරන්න ඕනේ කියලා සැලැස්මක් තිබෙනවද? டெடா டெடா. ඩඩා කියනවා. பிள்ளைய பார்த்து மடா மடா. දරුවා බලලා මඩා කියනවා. அப்பா சொல்றார் மடா மடா. පියවරු කියනවා මෝඩයා කියන අදහසින් ප්‍රකාශ කරනවා. பிள்ளை சொல்றது டெடா டெடா. දරුවා කියනවා ඩඩා කියලා. பிள்ளைய பார்த்து அப்பா சொல்றார் மடா மடா. දරුවා බලලා පියවරු කියනවා මඩා කියලා. நான் இன்றைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சிட்டேன் டெடா. මම අද එක පරිච්ඡේදයක් කියවුවා ඩඩා. அப்படி சொல்லுமா? එහෙම කියනවද? இல்லே, නෑ. மடையா. மோடக்கம. මෝඩයා කියලා කියනවා. நன்றா கேளுங்க. හොඳට තේරුම් ගන්න. விழித்திரு தகப்பனே.
පියවරුනි අවදිව සිටින්න. தாயே விழித்திரு, මව්වරුනි අවදිව සිටින්න. பிள்ளைகளே விழித்திரு. දරුවනි අවදිව සිටින්න. ட்ரிப் போறதுக்காக பிள்ளைகள் இரவெல்லாம் முழிச்சிருக்கிறதா விழிச்சிரு, பேய் கூடாயிட்டு. විනෝද ගමනක් යන්න ඕනේ නම් මුළු රාත්‍රියේම වේසමාංශයලා අවදිව සිටින දරුවෝ යක්ෂයාගේ දරුවෝ බවට වෙනස් වෙලා. பிள்ளைகள் தாய்மாரே தகப்பன்மாரே கொஞ்சம் கவனம். පියවරු දරුවෝ දෙමව්පියෝ ටිකක් කල්පනාවෙන් எதுக்கு பேலன்ஸ் ஆயிட்டாங்க? කුමක් සඳහාද තමගේ අවධානය යොමු වෙලා තිබෙන්නේ? பிள்ளைகளுக்கு சின்னதுல சொல்லிக் கொடுங்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது தேவ கிருபையே. දරුවන්ට කුඩා කාලේ පටන්ම ප්‍රකාශ කරන්න කුඩා කාලේ පටන් අපි විනාශ නොවි සිටීම දේව කරුණාවයි දයාවයි කියලා. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த 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 சுவாசம் போயிட்டா முடிஞ்சே. මෙම ආශ්වාස ප්‍රාශ්වාස කිරීමේ වාතාශ්‍රය නතර වුණත් අපි ඉවරයිනේ. இந்த சுவாசம் கிருபையே. මේ වාතාශ්‍රය ලැබීම දේව කරුණාව නේද? முதல் அஞ்சில வளையாத தகப்பன்மாரே தாய்மார்களே, நீங்க வளைக்கப்படவே. පළමු කොට අවුරුදු 5ේදී වෙනස් නොවන යටාත් නොවන මව්වරුන් පියවරුනේ ඔබලා යටාත් වෙලා වෙනස් වෙන්න. ஒவ்வொரு யட்டாத் வேண்ட. நீங்களே மாறுங்க. நீங்க கடினம் உள்ளவர்களாக ඔබ இருக்கு. දැඩිව සිටිනවා. நீங்க சரியா இருந்தா உங்களோட மனைவியை சரியாக நடத்த முடியும், பிள்ளைகளை நடத்த முடியும். ඔබ හරියට ඉන්නවා නම් ඔබේ භාර්යාව දරුවෝ නිවැරදි මාර්ගයේ හසුරවන්න පුළුවන්. கள்ள உபதேசம் பெருகி இருக்கு, බොරු ඉගැන්වීම් අධිකව තිබෙනවා. செழிப்பின் உபதேசம் பெருகி இருக்கு. සපලත්වයේ ඉගැන්වීම් අධිකව තිබෙනවා. நீங்க இலக்கந்தையில பாத்தீங்கன்னா எங்கேயாரு டவுன்கள்ல கோட்டையில புத்தகம் விக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ඔබ ඇලකන්ද ප්‍රදේශයෙන් බැලුවම ඇවිල්ලා පාර අද්දර පොත් විකුණන කණ්ඩායම් සිටිනවා. பொம்பளை நிப்பான், ஆம்பளை நிப்பான், කාන්තාවෝ සිටිනවා පුරුෂයෝ සිටිනවා. நல்லா உடுத்தி தான் நிப்பாங்க. හොඳට ඇඳගෙන තමයි ඉන්නේ. அது வஞ்சக ஆவி நிறைஞ்சவங்க. එය වංචාවේ ආත්මයෙන් පූර්ණ වෙච්ච අය. கவனிங்க, අවධානය යොමු කරන්න. பாவ சோதனைகள் பெருகி இருக்கு. පාපේ පරීක්ෂාව අධික වෙලා තිබෙනවා. ஆகையினால ඒ නිසා நீயும் நானும் தொடர்ந்து தேவ வார்த்தையிலே நிலை நிற்கும்படியாக ඔබයි මමයි දිගින් දිගටම දෙවියන් වහන්සේගේ වචනේ මත ස්ථීරව පවතින පිණිස விழித்திருக்க வேண்டும். අවදිව සිටින්ට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். அப்பா அம்மார் உடைஞ்சா அம்மாமார் உடைவாங்க, அப்பா அம்மா உடைஞ்சா பிள்ளைகள் உடைவாங்க. මවරු පියවරු තමන්ව කැඩුනොත් කඩාගත්තොත් දරුවොත් කැඩිලා ඒ වගේ ඇදෙනවා. கடினங்கள் உடைக்கப்படும். ඒ දැඩිකම් කැඩෙන්න ඕනේ. நீங்க உடைக்கப்படாம உங்களோட கணவனையோ உங்களோட மனைவியோ உங்களோட பிள்ளைகளை உங்களால திருத்த முடியாது. ඔබ කඩනු ලබන්නේ නැතිනම් බිඳිනු ලබන්නේ නැතිනම් ස්වාමි පුරුෂයාවෝ භාර්යාවෝ දරුවවෝ නිවැරදි කරන්න අපිට බැරුව යනවා. முடியாது. ඇයි බැරි? அந்த பிள்ளைகள் பாவ சோதனையில கிடக்குறாங்க. ඒ දරුවෝ පෞකාරකමේ පරීක්ෂාවේ අසුවී සිටිනවා. உன்னுடைய கணவன் பாவ சோதனையில கிடக்குறான். ඔබගේ ස්වාමි පුරුෂයා පෞකාරකමේ පරීක්ෂාවේ සිටිනවා. உன்னுடைய மனைவி பாவ சோதனையில கிடக்குறான். ඔබේ භාර්යාව පෞකාරකමේ පරීක්ෂාවේ සිටිනවා. ஒரு குடும்பத்துல அண்மையில நடந்த வேதனையான சம்பவம். පෞගේ දවස්වල පවුලක් තුළ සිදුනා වේදනාත්මක සිදුවීම. கணவன் நல்லதொரு வியாபாரி, ස්වාමි පුරුෂයා හොඳ ව්‍යාපාරිකයෙක්. அவருடைய மனைவி ඔහුගේ භාර්යාව சிறிய பிள்ளைகள் කුඩා දරුවෝ அடிக்க ஒரு முறை வெளிதேசத்துக்கு போய் வருவார். නිතර නිතර විදේශ රටවලට ගිහිලා එන අය. அவர் வெளிதேசத்துக்கு போய் வருவார். විදේශ රටවලට ගිහිලා එන අය. அவர் தன் மனைவியோடு கதைப்பதில்லை, ඔහු තමගේ භාර්යාව සමග කතා කරන්නේ නැහැ. மனைவியுடைய தங்கச்சியோடு தான் கதைப்பார். භාර්යාවගේ නංගි සමග තමයි කතා කරන්නේ. எதுக்கு எடுத்தாலும் தங்கச்சியோட கதைப்பார். මොන කාරණයකටත් නංගිත් එක්ක තමයි කතා කරන්නේ. மனைவிக்கு கோபம், வைராக்கியம், භාර්යාවට කෝපය දැඩිකම ஒன்னும் சொல்ல முடியாது. මොකුත් කියන්න බෑ. அவரோ ඔව් கூடுதலாக போனோடு பேஸ்புக்கோட தான் அவர் இருப்பார். නිතර ෆෝන් එකත් එක්ක Facebook එකත් තමයි ඉන්නේ. அதோட தான் அவர் இருப்பார். ඒකත් එක්ක තමයි ඉන්නේ. வந்தாலும் இப்படி இப்படி நோண்டி கொண்டு தான் இருப்பார். ආවොත් මේම අවශ්‍යකන ආරාගසම ඉන්නේ. அவரும் இருப்பார், ඔව්ත් ඉන්නවා. மனைவி நோண்டி கொண்டு தான் இருப்பார். භාර්යාවත් මේ වගේ ෆෝන් එකත් එක්ක තමයි ඉන්නේ. இந்தாங்க சாப்பாடு, මෙන්න කෑම, இந்தாங்க டீ, මෙන්න இந்தாங்க, தேக்க. இந்தாங்க. මෙන්න කියලා. அவரும் நோண்டி கொண்டிருப்பார், அவளும் நோண்டி கொண்டு தான் இருப்பார். ඔව්ත් මේ ආකාරයෙන් ෆෝන් එක බලාගෙන ඉන්නවා. ඇයත් ඒ ආකාරයෙන් බලාගෙන ඉන්නවා. பிசாசும் பார்த்து கொண்டு இருந்துச்சு. යක්ෂයත් බලාගෙන සිටියා. அவருடைய மனைவிக்கு භාර්යාවට ஒரு பேஸ்புக் கூட ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துட்டு, Facebook එක හරහා යහළු මිත්‍රකමක් හටගත්තා. இன்னைக்கு அந்த குடும்பம் பிரிந்து போய்விட்டு. අද ඒ පවුල දෙකට කැඩිලා තිබෙනවා. குடும்பம் பிரிந்து விட்டது. ඒ පවුල දෙකට කැඩිලා තිබෙනවා.
கவனம், අවධානමින් விழித்திருங்க. අවදිව සිටින්න. பாவ சோதனைகள் நிறைஞ்சிருக்கு. පෞකාරකමේ පරීක්ෂාව අධික වෙලා තිබෙනවා. இன்றைக்கு நரகத்துக்கு கொண்டு போக குடிவெறி தேவையில்ல, இந்த போனே போதும். අද නරකාදියට ගෙන යන්න කෙනෙකුට මත්පැන් මත්ද්‍රව්‍ය අවශ්‍ය නැහැ. මේ දුරකථනය ඇති. கூட நேரம் போனோடையா අධික වේලාවක් ෆෝන් එකත් එක්කද நீ அழிஞ்ச. ඔබ විනාශ වෙයි. ஆவிக்குரிய வாழ்க்கை அழிஞ்சு போயிட்டு. ආත්මික ජීවිතය විනාශ වෙයි. பாவ சோதனை உனக்கு பெருகி கொண்டு. පෞකාරකමේ පරීක්ෂාව අධික වෙයි. இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொன்றையும் நினைங்க. මේ ලෝකයේ සිදුවෙන හැම දෙයක් ගැන කල්පනා කරන්න. நாங்க இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். අපිත් මේ ලෝකයේ තමයි ඉන්නේ. எங்கட அடையாளம் என்ன? අපගේ සලකුණ මොකක්ද? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ශුද්ධකමට වෙනස් වෙච්ච අය. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. ශුද්ධකමට වෙනස් වෙච්ච අය. தேவன் பக்கமாக எங்கட இதயம் திருப்பப்பட்டவங்க. දෙවියන් වහන්සේ වෙතට අපේ හදවත් නැඹුරු වෙච්ච අය. விழித்திருங்க. எவ்வளவு வேதம் வாசிக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க பரிசுத்தப்படுறீங்க. தேவனுடைய அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். අවදි වන්න කොපමණ දුරට ඔබ දේව වචනය හා ජීවත් වෙනවද? ඒ විට දෙවියන් වහන්සේගේ ආස්කම් ශුද්ධකමේ මහිමය ඔබ දකිනවා. ஆமென். ආමේන්. பணத்துல குறைவா? මුදලේ හිඟකමක්ද? தொழில்ல வறுமையா? රැකියාවේ හිඟකමක්ද? ஒரு முன்னேற்றம் இல்லையா? දියුණුවක් නැද්ද? இதவாசி, බයිබලයේ කියවන්න. இதத்தியானி, මේ කියවන්න මෙලයි இதன்படி நட, මේ අනුව ජීවත් වෙන්න. எல்லாம் செழிப்பாகும். සියල්ල සඵලත්වයට கரங்களை වෙනස්. தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. පොළසනාද உற்சாகமாய் தட்டுங்க. ජෝලිතවත් පොළසන. இரவு பகலாக ஓடி ஓடி இளைப்படைந்து களைப்படைந்து விடுவாய். රෑ දවල් දෙකේ දුවල දුවල වේස මාංශ වෙලා දුකටපත් වෙනවා. முன்னேற்றம் வராது. දියුණුව එන්නේ නැහැ. இதுதான். මේක තමයි. இப்ப பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு பாவ சோதனைக்குள்ள நீங்க கிடக்குறீங்கன்னு பாருங்க. කොපමණ දුරට ඔබගේ ආත්මික ජීවිතේ පෞකාරකමේ පරීක්ෂණන් වල ඉන්නවද බලන්න. கவனிங்க நன்றாக. හොඳට අවධානය යොමු කරන්න. உபாகமம் 4:10 சீக்கிரமா வாசி. ද්විතීය කතාව 4 කියවමු. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிரு. உன் ஆத்துமாவை சாகிரதையாய் காத்துக்கொள். ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவுள். தகப்பன் தாயே, உனக்கு இருக்கிற பொறுப்பு என்ன? මව්වරුනි පියවරුනි ඔබට තිබෙන වගකීම මොකක්ද? பிள்ளைகளே, உங்களோட பொறுப்பு என்ன? දරුවනි ඔබගේ වගකීම මොකක්ද? இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண் கண்ட காரியத்தை குறித்து கவனமாயிரு. ඊශ්‍රායල් ජාතිය දෙබල්ල දෙවියන් වහන්සේ ප්‍රකාශ කරනවා නුඹගේ ඇස් වලින් දැක්කාව කාරණා ගැන ප්‍රවේශමෙන් ඒ ගැන අවධානයෙන් தேவன் සිටින්න. அக்னியிலே இருந்து இந்த வார்த்தையை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ ගිනි ජාලාවක් මැද්දේ වාසය කරමින් මේ වචනේ නිදාස් කරා. ஆமென். ආමේන්. அவங்க பயந்தாங்க. ඔවුන් බය වුණා. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, மோசே மோசே நீரே கேளு, நான் கேட்டு எங்களுக்கு சொல்லுமென்று பயந்தாங்க. ඔවුන් දෙවියන් වහන්සේගේ හඬට සවන් දීලා මෝසෙස්තුමාට කිව්වා මෝසෙස්තුමනි ඔබතුමා හැවුම්කන් දෙන්න අපි ඔබතුමාගෙන් ඉගෙන ගන්නම් කිව්වා. கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. இன்றைக்கு தகப்பனுக்கு தாய்க்கு பிள்ளைக்கு இருக்கிற பொறுப்பு என்ன? අද මවට පියාට දරුවාට තිබෙන වගකීම මොකක්ද? இன்றைக்கு என்னுடைய கரத்திலே போன்லே ஐபேட் லேப்டாப் இலவசமாக அல்லது லேசான விதத்தில் அந்த வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. අද අපේ අතට iPhone එකේ ෆෝන් එකේ ඒ වගේම ලැප්ටොප් එකේ ඒ වගේම විවිධ ආකාරයන් මේ කාරණා වලින් අපිට පාසුවෙන් දේව වචනය காதால සම්බන්ධ කාරණා கேட்கிற දීලා அளவுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். එකිනෙකාට තේරුම් ගන්න පුළුවන් ආකාර ස්වභාවයට දේව කරුණාව. நீ விழித்திரு, அந்த வார்த்தைக்காக வாழ. ඔබ අවදිව සිටින්න වචනේ උදෙසා ජීවත් වෙන්න. குடும்பத்துக்குட்பட ஸ்திரியே விழித்திரு. පවුලට අයිති වෙන ස්ත්‍රීවරුනි අවදිව සිටින්න. பிள்ளை பிள்ளை, දරුවෝ பிள்ளைக்கும் பிள்ளைட பிள்ளைக்கும் දරුවාට දරුවන්ගේ දරුවන් இன்னைக்கு என்னத்தை வைத்து போக போறீங்க? ඔබ මොකක්ද තියලා යන්න යන්නේ? பரிசுத்தத்தை, வார்த்தையை, தேவ சித்தத்தை வைத்து போக போறீங்களா, இல்ல இச்சையை வைத்து போக போறீங்களா? ශුද්ධකම දේව වචනය ඔවුන්ට ඉතුරු කරලා යන්න යනවද? එහෙම නැත්නම් ලෝකයේ තෘෂ්ණාව ඔවුන්ට ඉතුරු කරලා යනවද? கள்ள உபதேசம் பெருகி இருக்கு. බොරු ඉගැන්වීම් අධිකව තිබෙනවා. செழிப்பு உபதேசம் பெருகி இருக்கு. සඵලත්වයේ ඉගැන්වීම් අධිකව තිබෙනවා.
பாவ சோதனையில கிடக்குறீங்க. පෞකාරකමේ පරීක්ෂණයන් වල නියැලී සිටිනවා. இன்னும் சொல்ல போனால் තවත් කියනවා නම් ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி, ආත්මික ජීවිතයේ බිඳ වැටීමක්. ஜெபம் இல்ல, வேதம் இல்ல, வேத தியானம் இல்ல, යාඥාව නැහැ, මෙනෙහි කිරීම නැහැ, දේව වචන කියවීමක් නැහැ. உன்னை நீ உணர்றதும் இல்ல, மனம் திரும்புறதும் இல்ல, இன்னும் கடினம். ඔබ ගැන හැඟීමකට ලක් වෙන්නෙත් නැහැ, ඔබ පසුතැවිලි වෙන්නෙත් නැහැ, තව දැඩිකම. ஆகையினாலே ඒ නිසා விழித்திரு. අවදිව සිටින්න. இது ஒன்று. මේක එක. இரண்டாவதாக දෙවනුව 1 கொரிந்தியர் 16:13 இருக்கிறது. පළවෙනි කොරින්ති 16:13 තිබෙනවා. விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். ඇදහිල්ලේ ස්ථීරව පවතින්න. என்ன பாருங்க, உன்னுடைய விசுவாச அளவுல ஒரு அங்குலம் கூட பிசாசுக்கு விட்டு விடாத. ඔබගේ ඇදහිල්ලේ ගොඩනැගිච්ච තරමට එක අඟලකින්වත් යක්ෂයාට ඉඩක් දෙන්න එපා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. விசுவாசிக்கிற நீ, ඇදහිල්ලේ ජීවත් වෙන ඔබ, உன் வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறது. ඔබේ ජීවිතයේ ඇදහිල්ල තිබෙනවා. எத்தனையோ மகிமையான பெரிய வெற்றிகளை நீ கண்டிருக்கிறாய். කොච්චරද්දෝ මහිමහානිත ජයග්‍රහණයන් ඔබ දැක තිබෙනවා. வியாதியின் போராட்டமா, රෝගේ පොරවැදීමක්. அல்லது ஆகார் மாதிரி வனாந்தரத்தில் நீ இருக்கிறியா, එහෙම නැත්නම් අහගාර් වගේ ඔබ කාන්තාර ගමනක සිටිනවා. அல்லது இனி முடியாது நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று திகைத்துக் கொண்டிருக்கிறியா? එහෙම නැත්නම් මින් ඉදිරියට අපිට බෑ මොනවද කරන්න යන්නේ කියලා ඔබ තුල පොරබදිමින් සිටිනවා. விசுவாசத்தை கூட்டு. ඇදහිල්ල වැඩි කරගන්න. விசுவாசத்துல ஒரு அங்குலம் கூட குறைய விட்டு விடாத. ඇදහිල්ලේ එක අඟලක්වත් අඩුවක් වීමට ඉඩ දෙන්න එපා. விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் உயிருள்ளவராயிருக்கிறார். ඇදහිල්ල ආරම්භ කරන්නා වූ අවසන් කරන්නා වූ දෙවියන් වහන්සේ ජීවමානවම සිටිනවා. கவனிங்க, நீங்க போற இந்த போராட்ட வாழ்க்கையிலே ඔබ ගමන් කරන්නා වූ මේ පොරබැදීම් සහිත ජීවිතේ துணிவோடு இருங்கள். ඔබ ඉතා ජෝලිතව ඉතා අවධානමින් සිටින්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. தைரியத்தோடு இருங்க. ඔබ ධෛර්යමත්ව සිටින්න. திடன் கொள்ளுங்கள். ඔබ ශක්තිමත් වෙන්න. இயேசு சொன்னார், நான் தான் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். යේසුස් වහන්සේ ගෝලයන් බලලා කිව්වා මේ මම තමයි ශක්තිමත්ව நான் ධෛර්යමත්. தான் உங்களோட இருக்கிறேன். මම තමයි නුඹලා සමග ඉන්නේ. அவங்களுக்கு பயம். ඔවුන්ට බයක් ආවා. எல்லாம் பேய மாதிரி தான் விளங்குது. ඔවුන්ට හැම දෙයක්ම අවතාරයක් වගේ තමයි පේන්නේ. இல்ல, திடன் கொள்ளு, நான் தான் என்று சொன்னார். එහෙම නෙමෙයි, ශක්තිමත් වෙන්න මේ මම තමයි කියලා කිව්වා. சொல்ற வார்த்தையை கேளுங்க. කියන වචනේ තේරුම් ගන්න. துணிவு மிக்கவர்களாக, துணிவுள்ளவர்கள், ශක්තිමත් எடித்தர துணிவு மிக்கவர்களாக, එඩිතර භාවයෙන් පූර්ණ වෙච්ච අයව, திடன் கொண்டவர்களாக, ශක්තිමත් වෙච්ච අයව, உற்சாகத்தோடு இந்த ஓட்டத்தை ஓடுங்க. ජීවලතකමින් පූර්ණව මේ ගමන දුවමු. அதுதான் அந்த விசுவாசத்துல உள்ள உறுதி. ඒක තමයි ඒ ඇදහිල්ලේ ස්ථීරත්වය. சொல்லுங்க ஆமென். ආමේන් කියමු. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. பிசாசோடு ஒத்து போல்ற வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை. යක්ෂයා හා සංසන්දනය වෙච්ච ජීවිතයක් නෙමෙයි අපේ ජීවිතය. சில இடங்களை இயேசு திரும்பி பார்த்து அவிசுவாசம் நிறைந்தபடினால் ஒன்னும் செய்யல. සමහර තැන්වලදී යේසුස් වහන්සේ ඒ පැත්ත මෙත බලලා ඔවුන්ගේ නොහැදිලි කාරකමේ මහත්කම නිසා කිසිවක් නොකර ගියා. சில இடத்துல வியாதிப்பட்ட பலவீனப்பட்ட வண்டிய விசுவாசம் இல்ல, கொண்டு போனவருடைய விசுவாசத்தை பார்த்து செயல்பட்டார். සමහර තැන්වලදී රෝගාතුර වෙච්ච අයගේ දුර්වල වෙච්ච අයගේ ඇදහිල්ල නෙමෙයි, ඒ රැගෙන ගිය මිනිස්සුන්ගේ ඇදහිල්ල බලලා උන්වහන්සේ சில ක්‍රියා කළා. நேரம் எங்கட விசுவாசம் எந்த அளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. සමහර විට අපේ ඇදහිල්ලේ තරම කොච්චරද කියලා අපි දන්නේ නැහැ. கணக்கு பார்க்காத ගණන් බලන්න එපා. இந்த இடத்தால 37,000 ரூபாய் வரும். மேத்தனை 30,000 මෙතනින් 37,000ක් එයි. அந்த இடத்தால 60,000 வரும். එතනින් 60,000ක් එයි. 97 97යි. இப்படி எல்லாம் செய்வோம். මේම කරමු. விசுவாசத்துல பிழைப்பு இருக்கிறது. ඇදහිල්ලෙන් ස්ථීර වන්න. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நீ போட்ட கணக்கெல்லாம் உனக்கே குழப்பம் வர்ற அளவுக்கு தலைக்குள்ள ஆண்டவரை மாத்திடுவார். ඔබ දාගෙන තිබෙන්නා වූ ඒ ගණන් ක්‍රමවේදයන් ඔබටම කැළමිල්ලක් එනසේ දෙවියන් ஒரு වහන්සේ நிமிஷத்துல அது විසින්ම වෙනස් ஒரு කරයි. நிமிஷத்துல அது இல்லாம போயிடும். එක විනාඩියක ඒක නැතුව යයි. நீயே பைத்தியமாயிருவ. ඔබම පිස්සෙ බවට වෙනස් அல்லது உனக்கு ஹை பிரஷர், லோ பிரஷர், டயபெட்டிக் உள்ள எல்லா வியாதியும் வந்துடும். එහෙම නැත්නම් ඔබට හයි ප්‍රෙෂර්, ලෝ ප්‍රෙෂර්, ඩයබටික් කියන හැම රෝගයක්ම ඔබ තුලට එයි.
எல்லாம் மறந்து எல்லாம் பழைய நிலைமை போயிடும். ඔක්කොම පරණ තත්ත්වයට යයි. விசுவாசத்துல நிலைச்சிரு. ඇදහිල්ලේ ස්ථීරවන්න. ஆமென். ආමෙන්. இன்னொரு சிறிய காரியத்தை பேசுகிறேன். තවත් පොඩි කාරණයක් කියන්න. தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபி. දිගටම නොකඩවා යාඥා කරන්න. ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்துல விழித்திரு. ස්තුතිවන්ත හදවතකින් යාඥාවේ අවදිව සිටින්න. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. விசுவாசத்துல வைராக்கியமாயிரு. ඇදහිල්ලේ ජෝලිතව ස්ථීරවන්න. இன்னும் எங்களிடத்துல குறைந்த தேவன் எதிர்பார்க்கிறது தேவ அன்பு. තවත් අපේ අඩුවක් තිබෙනවා දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන වැඩි වෙන්න ඕන කියන දේ දේව ප්‍රේමය. எங்களிடத்துல இன்னும் குறைவா தான் இருக்கு. තවමත් ඒක අඩුයි අප තුල. தேவன் எதிர்பார்க்கிறது தேவனுடைய அன்பு. දෙවියන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය. கேளுங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. ඒ ප්‍රේමය හෙලි දක්වන්න. நாங்க அன்பா இருக்கிறோம். අපි ප්‍රේමයෙන් සිටිනවා. நாங்க தனிமையா இருக்கிறோம். අපි තනිවම සිටිනවා. நாங்க சிரிச்சா சிரிப்போம். අපි ඉනා වුණොත් ඉනා වෙනවා. கதைச்சா கதைப்போம். කතා කළොත් කතා කරනවා. யாரும் வந்தா ஏற்றுக்கொள்வோம். කවුරු හරි ආවොත් පිළිගන්න. இது தேவ அன்பை வெளிப்படுத்துறது இல்ல. මේක දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය හෙලි දක්වන ක්‍රමයක් නෙමෙයි. ரட்சிப்பின் பேழைக்குள்ள இருக்கிற நீ ගැලවීම නැති ඔරුව තුල වාසය කරන ඔබ அந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்காக நீ தேவ அன்பை காட்ட வேண்டும். ඒ ගැලවීම සම්පූර්ණ වන පිණිස ඔබ ලෝකයට දේව ප්‍රේමය හෙළි දක්වන්න ඕනි. ஆகையினாலே ඒ නිසා எப்படி அன்பை காட்டுறது? කොහොමද ප්‍රේමය දක්වන්නේ? தேவனுக்கு, දෙවියන් වහන්සේට, பிறருக்கு. අසල්වාසීන්ට எப்படி காட்டணும்? உண்மையாய். කොහොමද පෙන්눔 කරන්න ඕනේ? අවංකව. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. ரோமர் எழுதின புத்தகம் சொல்லுது, மாய்மாலமாய் வாழாத. රෝම යම් පත්‍රයේ සඳහන් කරනවා මායාකාරී ප්‍රේමයකින් ජීවත් වෙන්න එපා. அன்பை வெளிக்காட்டுதுன்னு சொன்னா ප්‍රේමය හෙළි දක්වන්න ඕනි නම් உங்களோட இருதயத்துல எழுதுங்க. ඔබගේ සිතේ ලියා ගන්න. நீங்க எல்லாம் படித்தவர்கள், மேதைகள். ඔබ සියලු දෙනා හොඳට උගතුන්. ஒரு பேனா இருக்கணும், ஒரு கொப்பி இருக்கணும், என்ன குறிப்பு வரணும் எழுதணும். அதெல்லாம் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ඔබ පෑනක් තියෙනෝනේ, පොතක් තියෙනෝනේ, මොන මොන සටහන්ද කියලා ඔබ සටහන් කරගන්න ඕනේ. ඒවට වඩා ඔබ හියෝල විදියට ගිහිලා තිබෙනවා. ஏதோ கியா. එංගියෝ පිටිங்க. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට அன்பை வெளிக்காட்டுறது என்று சொன்னால் ප්‍රේමය හෙළි දක්වන්න ඕනේ නම් நல்லா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறது தான் பொருள். ඔබ ඔබව කැප කරගන්නා වූ ජීවිතය තමයි වැදගත්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. அர்ப்பணிங்க. ඔබ ඔබට කැපවීමට ලක් වෙන්න. 1 கொரிந்தியர் 13வது வீட்டுல போய் வாசிங்க. පළවෙනි කොරින්ති 13 වෙනි පරිච්ඡේදයේ ගෙදර ගිහලා කියවන්න. அன்பு பெருமை பாராட்டாது, இருமாப்பு கொள்ளாது, அன்பு இனக்கண்டு வாழாது, அப்படி எல்லாம் ஒரு லிஸ்டே இருக்கு. ප්‍රේමය පාරට්ටු කරගන්න නැත, විශ්සිලිවන්තය තමන්ගේම කාරණා සොයන්නේ නැත කියලා බොහෝ එම ලයිස්තුවක්ම තිබෙනවා. அன்பை குறிச்சு இருக்கு. ප්‍රේමය ගැන ලයිස්තුවක් තිබෙනවා. அன்பு ஒளிஞ்சி போவாது. ප්‍රේමය පහවන්නේ නැත. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். நீங்க உங்களோட மனதுல, உங்களோட இருதயத்துல வச்சு வேலி அடைச்சி வச்சிருக்கிற அந்த அன்பை உடையுங்க. ඔබ තුල ඔබ සීමා කරගෙන තිබෙනා හදවතේ තිබෙනා ඔය ප්‍රේමයේ බැම්ම කඩා දමන්න. 1 கொரிந்தியர் 13ல நீங்க இருக்கிறீங்களான்னு பாருங்க. පළවෙනි කොරින්ති 13 වෙනි පරිච්ඡේදය තුල ඔබ සිටකට ඉන්නවද කියලා බලන්න. அன்பை குறித்து பவுல் அழகாக தெளிவாக விளங்கப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். ප්‍රේමය ගැන සුද පෞල්තුමා පැහැදිලිව නිවැරදිව අපිට හොඳට උගන්වලා තිබෙනවා. அன்பை வெளிக்காட்டுது என்று சொன்னா நீ உன்னை அர்ப்பணித்து வாழ். ප්‍රේමය හෙළි දක්වන්න ඕනේ නම් ඔබව ඔබ කැපවීමක් කරන්න. சீக்கிரமா உபாகமம் 10:19. ද්විතීය කතාව 10:19 කියමු. எல்லாரும் இந்த பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. එලියා තිබෙන දේ බලමු. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியரா இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. நீங்க யாரும் யூதர் இல்ல இங்க. මෙතන කවුරුත් යුදවරු නෙමෙයි. கடவுளுக்கு அண்ணன் தங்கச்சி இல்ல இங்க. දෙවියන් වහන්සේට අයියා මල්ලි නංගි නෙමෙයි. உங்களோட அடையாளத்தை பாருங்க. நீங்க யார்? நீங்க தேவனுக்கு அந்நியன். ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අන්‍ය භක්තිකෙක්. இது அந்நியன் படம் பாக்குற கதை இல்ல இது. ඒ අන්‍යයන් කියන චිත්‍රපට බලන එක නෙමෙයි. அப்படி ஒரு படம் இருக்கா? එම චිත්‍රපටයක් තියෙනවද? තියෙනවලු. හරියට බැලුවා. நீ அந்நியனா இருந்த அத நென. ඔබ අන්‍ය භක්තිකෙක්ව සිටි බව කාලය ගැන මෙනෙහි කරන්න. நீ யார்? ඔබ කවුද? எப்படிப்பட்டவன்? මොන වගේ කෙනෙක්ද? அநேகர் இருக்காங்க. බොහෝ දෙනෙක් සිටිනවා. அன்பை காட்டு. ප්‍රේමය හෙළි දක්වන්න. சீக்கிரமா மத்தேயு 22:39.
මතේ 22:39. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தன்னலமற்ற நீதான் அதுக்கு உன்னை அர்ப்பணிக்கணும். தன்னலமற்றவனாக ආත්මාර්ථකාමී නොවන ආකාරයෙන් තමා තමාව කැපකිරීමක් කරන්න. நீதான் உன்னை அர்ப்பணிக்கணும். ඔබ තමයි ඔබව කැපකිරීමක් කරන්න. ராஜன மாதிரி வாழாத, රාජන් වගේ ජීවත් වෙන්න එපා. கிறிஸ்து மாதிரி. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ ජීවත් වෙන්න. ஆமென். ආමේන්. எனக்காக வைராக்கியம் பாராட்டாத, මා උදෙසා ඔබේ ජීවිතකම පෙන්වන්න உன்னுடைய එපා. விருப்பமானவர்கள் நிமித்தம் வைராக்கியம் பாராட்டாத. ඔබ ආසා කරන ප්‍රිය කරන අය උදෙසා ඔබේ ජීවිතකම පෙන්වන්න එපා. கிறிஸ்து மாதிரி வைராக்கியம் காட்டு. ක්‍රිස්තුස් වහන්සේ විලසින් ඔබ ජීවිත වන්න. யோவான் 15:12 சீக்கிரம். 15:12. යෝහන් 15:12. நான் உங்களில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுதல் வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. என்ன பாருங்க, මා කෙරේ අවධානය යොමු. எவ்வளவு குறைவுள்ளவர்களாக நாங்க இருக்கிறோம், මෙපමණ අඩුපාඩුකම් සහිතව සිටිනවා. எவ்வளவு திருந்த வேண்டியவனா இருக்கிறோம். කොපමණ දුරට නිවැරදි වෙන්න ඕනද? சரி, இவர் செய்த ஒரு தவறு, මොහු කළා වරදක් மூஞ்சையும் பார்க்க மாட்டோம், මූණත් බලන්නේ නැහැ. ஒரு வெட்டு வெட்டுறோம். මේ කියලා අපි කපලාගෙන යනවා. விருப்பம் அவங்க வரட்டும். ඕන්නම් මා වෙතට එයා ආපුදී. ஆ, ஆண்டவர் உனக்கு அப்படி இல்ல. දෙවියන් වහන්සේ ඔබට එහෙම නෙමෙයි. ஆமென். ஆமென். நீ முந்தி கால கழுவு. ඔබ යටහත්ති පළමුකට පාද සෝදන්න. இயேசு தான் கழுவினாரே ஒழிய சீசர்கள் முதல் கழுவ இல்ல. යේසුස් වහන්සේ තමයි පළමුකොට ගෝලයන්ගේ පාද සේදුවේ. ගෝලය නෙමෙයි පාද සේදුවේ. இயேசு மாதிரி நீ தாழ்த்து. යේසුස් වහන්සේ වගේ ඔබ ඔබව යටහත් කරවන්න. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீங்க வீட்ல போய் நல்லா யோசிச்சு பாருங்க. ගෙදර ගිහලා හොඳට කල්පනා කරන්න. என்னுடைய வாழ்க்கையில මගේ ජීවිතේ நான் தனிமையா இருக்கிறத விரும்புறதே இல்ல. මම තනිව සිටීමට කැමති නෑ. உறவுகளோட இருக்க விரும்புற ஒரு மனிதன். ඒ සම්බන්ධ නෑ. ඉතමත් ගන්නත එකමුතු වෙන්න ඕන කැමති කෙනෙක්. அவர்களையும் தேவனுடைய அன்பிலே நடத்துறதுக்காகத்தான் என்ன அழைச்சிருக்கார். ඒ අයවත් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය තුල නඩත්තු කරවන්න තමයි මාව இந்த කැඳවන්නේ. கடினங்களை உடைக்கத்தான் தேவன் அழைச்சிருக்கார். ඒ දැඩිකම් කඩන්න තමයි කැඳවලා තියෙන්නේ. என்ன பெருசுபடுத்த, මම මාව උතුම් කොට, என்ன மனைவியை நான் பெருசுபடுத்த, මම මගේ භාර්යාව උතුම් කොට, என் பிள்ளைகளை பெருசுபடுத்த. මගේ දරුවෝ උතුම් இங்க කොට. யாரும் லோயர் ஃபேமிலி இல்ல, මේ කවුරුත් ලෝයර්ලාගේ පවුලට අයිති වෙන අය නෙමෙයි. லோயர் ஃபேமிலியும் இல்ல, ராயல் ஃபேமிலியும் இல்ல. නීතිඥ පවුලට අයිති නෙමෙයි. රාජකීය පවුලට අයිති නෙමෙයි. மரித்தா நாரும் මැරුණොත් ගඳ ගහනවා. யாரும் ராயல் ஃபேமிலியும் இல்ல, லோயர் ஃபேமிலியும் இல்ல. කවුරුත් රාජකීය පවුලත් නෙමෙයි. නීතිඥ පවුලත් நாங்க නෙමෙයි. லோ பேச முடிஞ்சா தேவன் எங்களுக்கு லோ பேசினா எங்க இருப்போம்? අපි නීතිය කතා කරොත්, දෙවියන් වහන්සේ අපේ නීතිය කතා කරොත් අපේ தත්ත්වය මොනවා වෙයිද? பிளஸ் செய்தவனை நீ சிரிச்சு அவனை உணர்த்த பண்ணி ஆண்டவருடைய அன்பை காட்டு. වරදේ වැටිච්ච අයට ඔබ ප්‍රේමය දක්වලා එයාට වරද පෙන්වන්න දෙවියන් වහන්සේ ක්‍රියාත්මක. சிலரை உடைக்கிறதுக்கு அணுகுண்டு வேணும். සමහර අයව කඩන්න දැඩි ආයුධ අවශ්‍යයි. ஆமா இல்லையா? හවුද නැද්ද? என்ன அவசியம்? මොනවද අවශ්‍ය? அணுகுண்டு. இந்த இருக்க நிக்கிறேன் அணுகுண்டு. இது அமெரிக்கா ஜனாதிபதி கையில கொண்டு போற குண்டு தான் இது. මේ ඇමරිකන් ජනාධිපති අතිය ගෙනියන්නා වූ ආයුධයක් තමයි. திருந்துங்க, உணருங்க, மனம் திரும்புங்க. ඔබ හරි ගැස්සෙන්න, හැංගීමට ලක් වෙන්න, පසුතැවිලි වෙන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒரு முறை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் ஒரு பிரசங்கியா. එක වෙලාවක දේශකෙක් දේශනා කරමින් සිටියා. பிரசங்கியார் முன்னுக்கு இருந்த ஒரு அம்மாவை எழுப்பினார். දේශකයා ඉදිරියෙන් ඉන්නව අම්මා කෙනෙක්ව නැගිට්ටෙව්වා. නැගිටින්න කිව්වා. உன் பிள்ளைகள் எங்க? ඔබේ දරුවෝ வீட்டுல. ගෙදර. கணவர் என்ன செய்யறார்? සම්පූර්ණයම නැක. அவர் எங்கேயா போயிருப்பார். කොහේ හරි යනවා. அப்ப நீ சமைச்சியா? ඔබ ඉව්වද? இல்ல. නෑ. எலும்பி வெளியே போ, சமைச்சிட்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு வந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ගිහිල්ලා උයලා ස්වාමි පුරුෂයාට කරන්න ඕන යුතුයකම් කරලා ඊට පස්සේ ඇවිල්ලා ස්තුති කරන්න. எங்களுக்கு அது விருப்பம் இல்ல. අපි ඒක කැමති නෑ. அதெல்லாம் செய்ய மாட்டோம், வந்து ஸ்தோத்திரம். ඒක මුකුත් කරන්නේ නෑ. ඇවිල්ලා ස්තුති වේවා කියනවා. கிறிஸ்தவம் நடிப்பல்ல, நடப்பது. කිතුනුවෝ රංගපාන එක නෙමෙයි, ආදර්ශමත් වෙන එක. ஆமென். ආමේන්. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දිව්‍යන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේක්වා.